பக்கத்தில் எட்டிக்குட்டை கிராமத்துலேருந்து பேசுகிறாங்க. நாங்கள் வந்து தெய்வ மருத்துவமனையில் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அப்போ வந்து செக்கப் பண்ணி 3 மாதத்துக்கு குழந்தை வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அபாஷன் ஒரு டைம் ஆயிடுச்சு. அதுவும் அவங்க மருத்துவமனைகளில் தான் பார்த்தோம். திரும்ப அடுத்த டைம் ட்ரீட்மெண்ட் பார்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. நார்மலாக போயிட்டு இருந்தது. இப்போ வந்து 7 மாதம் ஸ்கேன் பண்ண வரைக்கும் எல்லா மாத்திரையும் அவங்க கொடுத்த மாத்திரை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எங்கள் ஒய்ஃபு. இது ரெண்டாவது டைம் கன்சீவ் ஆகும்போதும் அதே மாத்திரை மருந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் கொடுத்த மாத்திரை மருந்து தவிர வேறு வெளி மருந்து எதுவும் எடுத்துக்கல. கரெக்டான முறையில் ஸ்கேன் எல்லாமே அவங்க சொன்ன டைம் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ 7 மாதம் ஸ்கேனிங்களும் கரெக்டாக இருந்தது. 7 மாதம் ஸ்கேனிங் முடிஞ்சு கரெக்டாக 3ஆவது நாள் அந்த குழந்தை வந்து துடிப்பு இல்லை, வயிற்றில் துடிப்பு இல்லை அப்படின்ட்டு போயிட்டு கேட்கும்போது ஸ்கேன் பண்ணி இது இல்லை, துடிப்பு இல்லை, குழந்தை இறந்துச்சு அப்படின்ட்டாங்க. இல்லை, நீங்கள் ஏதோ இருமல் சளிக்கு அவங்க சளி இருமலுக்கு அவங்க கொடுத்த டேப்லெட் தான். ஆல்ரெடி சத்து மாத்திரையும் கொடுத்துருக்காங்க. சத்து மாத்திரை கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் என்ன தொந்தரவு இருக்குது, ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு கேட்டாங்க. லைட்டாக சளி தும்மல் வருது அப்படின்னு சொன்னதுனால அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க. தும்மலுக்கான அவங்க கொடுத்த டேப்லெட் சாப்பிட்டதுலேருந்து குழந்தையோட அசைவு நின்றுடுச்சு. அது போயிட்டு கேட்கும்போது ஸ்கேன் பண்ணி குழந்தை இறந்துச்சு, குழந்தை இறந்து 2 நாள் ஆகுதுன்றாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஸ்கேன் பண்ணி 3 நாளாக அவங்க கொடுத்தது தான் மருந்து. வேற எந்த டாக்டரை பார்த்தீங்க? யார் பார்த்தா? தெய்வ மருத்துவமனை கனிமொழி டாக்டர். கனிமொழி டாக்டர் பார்த்தாங்களா? இப்போ அந்த சளிக்கான மாத்திரை போட்ட உடனே போட்டதுனால தான் குழந்தை இறந்துருக்கு. குழந்தையோட துடிப்பு நின்றுச்சு. அதை கேட்டால் நான் கடவுள் இல்லை அப்படின்னு பதில் சொல்லாமல் வேற மாதிரி இது பண்ணுறாங்க. இப்போ அவங்க தப்பாக கொடுத்த மாத்திரையால, தவறுதலாக கொடுத்த மாத்திரனால குழந்தை இறந்ததுக்கு முழுக்க தெய்வ மருத்துவமனையும் கனிமொழி டாக்டர் தான் காரணம். ஓகே. அது அவங்க வீட்டுக்காரரும் முனிராஜும் நாங்கள் வந்து கடவுள் இல்லை, எங்களால் கொடுக்குற மருந்து தான் கொடுக்குறோம், குழந்தை இருந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு பதில் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் எங்கே போனீங்க? இப்போ தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் தான் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. அங்கே போய் ஸ்கேன் பண்ணி குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி குழந்தைய வெளியே எடுத்துட்டாங்க.